சார்ட் பேஜ் உலகத்திற்கு வணக்கம். நம்ம காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பணத்துக்காக உழைக்கிறோம். என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா பணம் நமக்காக உழைக்குமா? அதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்னு சொன்ன உடனே நிறைய பேத்துக்கு பயம் வரும். அது ஒரு சூதாட்டம்னு நினைப்பாங்க. ஆனா அது அபிஷியலி ரெகுலேட் பண்ற ஒரு பினான்சியல் மார்க்கெட். இவ்வளோ பேரு வர்த்தகம் பண்ற அந்த பினான்சியல் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்றது யாரு? அவங்க தான் செபி. இந்திய அரசாங்கம் இது மாதிரி இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வரக்காக செபி ஆக்ட் 1992ல கொண்டு வந்தாங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு ஒரு சின்ன கான்செப்டோட பார்க்கலாம். உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பேக்கரி இருக்கு. அந்த பேக்கரி நாளுக்கு நாள் வளருது. அந்த பேக்கரியில உங்களுக்கு ஒரு பங்கு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த பேக்கரி நாளுக்கு நாள் வளர வளர உங்க பங்கும் வளரும். அதே மாதிரிதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ற கம்பெனி வளர வளர உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வளரும். ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். சில பேர் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு ஒரு சின்ன அறிவோட வருவாங்க. அவங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சில பேர் அவசரத்தோட வருவாங்க. அவங்களுக்கு நல்லா ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஸோ சார்ட்ஸ் எப்படி பார்க்கணும், மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், இது மாதிரி சின்ன சின்ன ஸ்டாக் மார்க்கெட் கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சார்ட் பேசிய தருணங்களை உங்களுடன் பகிர்ந்தது அனுரோஷினி.